அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டுக்குள்ள இந்த ஜாவா பைக் ஷோஸ்லாம் நடக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஜாவா பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னா நம்ம அண்ணன் மிதுன் சக்கரவர்த்தி. ஸோ இவருக்கு எப்படின்னா ஹீ ஓன்ஸ் அ ஜாவா பைக். அவர் ஒரு ஜாவா ஓனர். ஸோ அந்த வண்டி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அது எங்கள் அப்பாவோட வண்டி. ஓகே, நீங்கள் ஜாவா பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள். ஸோ ஜாவா சின்ன வயசுலேயே எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டான பைக் அது. ஏன்னா என்னோட அப்பா அவங்களோட ஒரு 30s அந்த டைம்லேருந்து அவங்க ஜாவா யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மேபி அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கலாம். அந்த பைக் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கு. நீங்கள் வச்சுருக்க எந்த வருஷம் மாடல் அது? இட்ஸ் 73 மாடல், 1973 மாடல். 73? ஆமாம், 73 மாடல். எனக்கு ஞாபகம் இருக்குது 82ல் எங்கள் அப்பா அது வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 82, 85 இருக்கும். ஸோ அதிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 12 இயர்ஸாக அது ரொம்ப ஐடியலாக அப்படியே சும்மா இருந்துச்சு, யூஸ் பண்ணாமல். இப்போ நான் அதை சென்னைக்கு கொண்டு அதை ரீஸ்டோர் பண்ணி இப்போ ரன்னிங் கண்டிஷனில் வச்சுருக்கேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த பைக் ரன்னிங் கண்டிஷனில் இல்லை, அவர் ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீஸ்டோர் பண்ணதை ஜாவா சேகர் அண்ணன் தான் கொடுத்தாரு, ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றியுமே இந்த வீடியோஸ் நம்ம நிறைய பார்ப்போம். வாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாரை பார்த்துருக்கோன்னா அண்ணன் சேகர் அண்ணன். ஸோ இவர் சேகர் அப்படிங்கிறத விட ஜாவா டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சென்னையில் ஜாவா வச்சுருக்கவங்களுக்கு இவர் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ இவர்கிட்ட இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா SD கிளாசிக். ஸோ சேகர் அண்ணா, இப்போ இந்த வண்டிக்கும் நம்ம ஜாவாவுக்கும் என்னென்ன பெரிய டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவீங்க இதுக்கு? ஜாவாவுக்கும் ஒரே பவர் தான், ஒரே இன்ஜின் தான். அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸு கீர் பாக்ஸ் மட்டும் கிளாசிக் மாறும். ஜாவா மாடல் பிக்கு ஒரே இது. அது பாடி ஐட்டத்தில் கொஞ்சம் அப்படியே மாறும், அவ்வளோதான். எல்லாம் ரவுண்டு ஷேப்பு ஜாவா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது கிளாசிக் SD. ரைட். இப்போ நம்மளுக்குலாம் வண்டியை மேலோட்டமாக பார்க்கறது டயர் இருக்குது, பிரேக் இருக்குது, ஹேண்டில் இருக்குது தான் தெரியும். அது உள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸு, நட்டு போல்ட் எங்கெங்கே இருக்குன்னு டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இன்னும் நிறைய வண்டி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. வாங்க சேகர்ண்ணா, இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ரோட் கிங்னு சொல்லலாம், SD ரோட் கிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வண்டியோட மெயின் இது என்ன ஃபீச்சர்ஸ் இதுக்கு? ரோட் கிங் முதல்ல அதுக்கு நேம் ஆயில் கிங். ஃபஸ்ட்டு அது பேர் ஆயில் கிங் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆயில் பம்ப் நம்ம சரியாக இந்தியா லெவலில் யூஸ் பண்ண தெரியாததுனால, சீஸ் ஆகிறதுனால, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பம்ப் எடுத்துகிட்டு ஆயில் அந்த எப்போவுமே 2 ஸ்ட்ரோக் ஆயில் மிக்சிங்கோடு தான் வரணும். ஸோ ஆயில் அதே மாதிரி டேங்கில் போடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோட் கிங்னு அது ஒரு நேம் வச்சாங்க, அதுதான். ஆனால் இன்ஜின் ஜாவாவுக்கும் ரோட் கிங்க்கும் ஒன்றும் கிடையாது. இது 16 ஹார்ஸ் பவர். ஸோ இது பவர் அதிகம், ஷார்ட் ஸ்ட்ரோக் வண்டி. ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த இப்போ ஜாவாவில் இப்போ நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக நீங்கள் இதோட ஊறி போயிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இப்போ இந்த ஜாவாவோட ஊறி போயிருக்கீங்கிறது, அது எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க ஜாவாவோட? நான் 84லேருந்து கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடிருந்தே இருக்கிறேன். ஆனால் 84லேருந்து ஃபுல்லாக கம்பெனியில் இருந்தனால அது கூடயே வந்தேன். நான் வேறு வண்டியை செய்வேன், அதிகமாக இது வர்றதுனால அதே செய்கிறேன். நான் எல்லா வண்டியும் செய்கிற ஆள் தான், ஆனால் அது வர்றதில்லை, நானும் எடுக்கிறதில்ல. நான் இதுக்கே எனக்கு டைம் இல்லை, அதுக்காக தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் வேறு வண்டிலாம். சரி, ஓகே. ஒரு வண்டி இப்போ நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா தோராயமாக அதுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ நாளில் நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுப்பீங்க? இப்போ ஒரு விண்டேஜ் வண்டி கொண்டு வராங்க, ஓடாத கண்டிஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஓடுற கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க? அதுக்கு டைம் கிடையாது அதுக்கு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா
எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வரும், எல்லாம் ஒரிஜினாலிட்டி வரும். ஏன்னா விண்டேஜுக்கு கொஞ்சம் வண்டி வேலை செய்யறதுனால அது ஒரிஜினாலிட்டி பார்ப்பேன். ஸோ இதனால் டைம் ஆகுது. இப்போ கொஞ்சம் இருக்கிற ஸ்பேர்ஸ் என்னவோ அதை வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் இல்லை 5 வருஷம் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து SD 175 டீலக்ஸ். ஸோ இந்த வண்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். SD முதல்ல 175 வரும்போது பாயிண்ட் வண்டி தான் வந்தது ஃபஸ்ட்டு. பாயிண்ட் வச்ச மாதிரி தான் வந்து அந்த பாயிண்ட் வண்டி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால அதை எலக்ட்ரானிக் போட்டு அது டீலக்ஸ்னு நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி தான் வந்தது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் போட்டு டீலக்ஸ்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் வண்டி நல்ல வண்டி தான். ஆனால் லாங்க்கெல்லாம் அவ்வளோ போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். 250cc போகிற அளவுக்கு 170cc போகாது. ஆனால் நல்லா உழைக்கும், அது இருக்கு. ரைட் ரைட், ரொம்ப ஓகே. இதுக்கு 4 கியர் தான் இருக்குது. இதுக்கும் டபுள் சிலிண்டர் வண்டி, 350cc வண்டி. இது வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு 130 போகும். ஆனால் என்னென்னா அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் கொஞ்சம் ஈஸியாக போகும். ஒரு 100 வந்து லைட்டாக கொடுத்தா 100 போகும், ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாத போகும், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு 100லேயே போகலாம், அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்து. ஏன்னா டபுள் பிஸ்டன் ஏறி இறங்கும் போது 2 குதிரை போகும்போது நல்லா போகும், ஸ்லோவாக போனாலும் நல்லா போகும். அது ஒரு குதிரை இழுத்துக்கினே போகணும், இதுதான் டிஃப்ரெண்ட். அதுதான் நான் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து யானை மாதிரினா ஜாவா SD வந்து குதிரை மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் ரேஸுக்கு வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கண்ணா. இப்போ அந்த அப்போது வந்து 80s 90sலாம் ரேஸுக்குலாம் அந்த வண்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? 80s முன்னாடியெல்லாம் ரேஸு ஜாவா ரோட் கிங்கு, முதல்ல ஜாவா போயிடுச்சு, அப்புறம் ரோட் கிங் போட்டாங்க. ரோட் கிங் நல்லா போகுது. ஏன்னா இப்போ 2 ஸ்ட்ரோக் வந்து பவர் அதிகமாக இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கோட 2 ஸ்ட்ரோக் என்ன தான் இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் இருக்கிற அந்த பவரு, அந்த என்ன உற்சாகம் வராது, 4 ஸ்ட்ரோக்கில் வராது. அது 4 ஸ்ட்ரோக் ஓட்டினவங்களுக்கும் 2 ஸ்ட்ரோக் ஓட்டினவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். 2 ஸ்ட்ரோக் ஓட்டினவங்க 4 ஸ்ட்ரோக் ஓட்டினா கண்டிப்பாக எவ்வளோ தான் ஸ்பீடு போனாலும் அந்த ஃபீல் கிடைக்காது. 2 ஸ்ட்ரோக்லேயே இருப்பாங்க. அது மாதிரி வரலையே, அது மாதிரி பீட்டு வரலையே, இது மாதிரி பீட்டு வரலையே, அது 250 பீட்டு. அதான் நீ என்ன பண்ணாலும் அந்த பீட்டு வராது. கரெக்ட். நீங்கள் ஒருத்தன் குரல் தான், அடுத்த குரல் வராது. ஜாவா வரும்போதே ஸ்பெஷல் தான். 61 இல்லை. இதில் வந்து மீட்ரு வந்து ஆம்பேர் மீட்ரு, பேட்ரி இருந்தாலும் ஓடணும், இல்லைனாலும் ஓடும். இது பேட்டரியில் ஓடுற வண்டியில் டைனமோவில் தான் ஓடும். இது சார்ஜர் காட்டும், ஆம்பேர் மீட்டர் வந்து சார்ஜர் காட்டும், அதுக்கு ஃபெசிலிட்டி. இது நியூட்ரல் லைட்டு. ஓகே. ஸோ இதில் வண்டி வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட்டு, 2வது வந்து பார்க் லைட்டு, 3வது வந்து ஹெட்லைட்டு, 4வது ஒன்று இருக்குது, அது வந்து எமர்ஜென்சி ஸ்டார்ட்னு. வண்டி ஃப்ளட் ஆகிடுச்சு, ஸோ 4 போட்டால் பேட்டரியில் லைன் மாறிடும், பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. அது அப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல யாருமே பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம், ஃப்ளட் ஆகுது, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அவன் அங்கேயே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 4வது போட்டால் பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகணும், குயிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து வண்டி ஓட்டினாலும் மேபி ஃபாஸ்ட்டாக போகலாம், ஸ்மூத்தாக போகலாம், வைப்ரேஷன் இருக்காது, எல்லாம் அக்செப்டட். பட் இது ஓட்டினவங்க அவ்வளோ சீக்கிரம் மற்ற வண்டிக்கு மாற மாட்டாங்க. ரியலி என்னன்னா கம்ப்ளைண்ட் இல்லாத இருக்குதா வண்டி. இப்போ வர வண்டி அதாவது அது வந்து 100 வருஷம் வருதுன்னா இது 5 வருஷம் வந்தால் போதுன்ற மாதிரி தான். அவ்வளோதான், வேற வழி கிடையாது. அவ்வளோதான். ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் நாய்ஸ், பிஸ்டன் சத்தம் வருது, எல்லா சத்தமும் வரும். ஆனாலும் நம்பி எடுத்துட்டு போகலாம். என்ன மிஞ்சி கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றுணுமா சேகர், ஆயில் ஊற்றுணுமா, புகை கொஞ்சம் கூட வரும், பாடு போக வேண்டியதான். அது பாடு போ. நீங்கள் எங்கே போகணும், டெஸ்டினேஷன் எங்கே போகிறீங்களோ, இட் வில் மேக் ஷுர் தட் யூ ரீச் அங்கே சேஃபாக போயிடும். ஓங்கி போய் எங்க இடிங்க, நம்ம வண்டிக்கு ஒன்றுமே அது மிஞ்சி போனால் அந்த ஃப்ரண்ட் மட் கார்டு லைட்டாக பெண்ட் ஆகும். அந்த எதிர் வண்டியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் எக்கச்சக்கமாக டேமேஜ் இருக்கும். ரியலி வர்த், சிம்பிள் மெக்கானிசமுங்க. அதனால பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு செவனேன்னு ஓடும். ஒரு இதில் சுகமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போ நான் காலைல ஓட்டிகிட்டு வந்தேன் ஜாவாவை, 70, 80 இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அப்படியே வர வேண்டியது. இதே இது நீங்கள் புல்லட்டு மற்ற இல்லை லேட்டஸ்ட் வண்டி எதாவது 100, 110 ஓட்டலாம். பட் இருந்தாலும் இந்த ஓட்டுற சுகம் என்ன அதுலையும் வராது. கரெக்ட். ஒரு காதலன் கூட காதலை பற்றி எவ்வளோ வர்ணிச்சு பேச முடியாது, அந்த அளவுக்கு பைக்கு மேலே இருக்க காதல் வந்து அவருக்கு சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையிலே. தேங்க்யூ. ஓகர் ஆனால் இது என்ன மாடல் இது? ஓகர். ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த வண்டியில் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல், அப்புறம் வந்து கரெக்ஷன். அது என்ன கான்செப்ட் அது? அதெல்லாம் இல்லை, இது பெட்ரோல் தான், ஆயில் மிக்சிங் பெட்ரோல் தான். ஆனால் வந்து இந்த கிராமத்து அவுட்டரில் வந்து ஜீப் ப்ளக்கு போட்டுட்டு
இந்த வண்டி மட்டும் இல்லை, ராய் தூது போடுவாங்க, லேம்பர்டா போடுவாங்க, எல்லாத்துக்கும் பெட்ரோல் டேங்க்கில் ஒரு சைடு கட் பண்ணிட்டு இங்கே ஒரு கேப் வச்சுட்டு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு பெட்ரோல் இதில் பெட்ரோல் ஊற்றிப்பாங்க. 2 டேப் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி மண்ணெண்ணெய் விட்ருவாங்க. ஸோ அது ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இந்த சைலன்ஸ் பெண்டில் வந்து சுற்றி விட்டு ஹீட் ஆகி போய் உடனே ஃபயர் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது வேலைக்கு இந்த வண்டியில் இப்போ பெட்ரோலில் ஓடினா தான் அது ஏன்னா கிருஷ்ணாவில் 100 ரூபாய் கிருஷ்ணாவில் ரேட்டு கூடனால பெட்ரோல் கிடைக்க வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நிறைய வண்டியை பற்றி நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஸோ நம்ம வண்டியை பற்றி சொல்லுவோம். நம்ம வண்டியை ரெடி பண்ணதுமே அண்ணன் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ ரொம்ப பக்காவாக பார்க்குறதுக்கே பலபலன்னு இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருந்தது, எப்படி ரெடி பண்ண ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது இருந்தது அந்த வண்டியில்? வண்டி வேனில் தான் தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. வண்டியில் வந்து கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன்னா வீலை கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னேன். சரி ரைட் பரவாயில்ல. பார்ட்டி எனக்கு என்ன என்கரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம அவங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா ஓகே ரைட் பார்க்கலாம். ஆனால் அது நமக்கு வந்து ஒரு 2 வருஷமாக நம்ம அதை யோசிச்சு தான் செய்வோம். உடனே போட்டுற மாட்டோம். ஸோ இது டியூப்லெஸ் டயர் போட்டுக்கிறோம் 17. இந்த டியூப்லெஸ் டயரில் என்ன ஒரு சப்போர்ட் பண்ணும். பஞ்சர் ஆயிடுச்சா, நான் ரைடில் பஞ்சர் ஆகி கூட ஓட்டுன்னு வந்துடுறேன். இது பஞ்சர் ஆகி அப்படியே ஓட்டணும். சென்னையில் வந்து டியூப் மாற்றி போட்டுருவோம். இது சாகப்தர் வந்து நம்மளது வந்து எப்பவுமே சின்ன சாகப்தர் ஜாவா. அது பேக் பெயின் வரும். இந்த பேக் பெயின் இல்லாத இது ஒரு வேறு வண்டி இது போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஓகே. இதெல்லாம் மைலேஜ் எவ்வளோ? மைலேஜ் விண்டேஜ் வண்டிக்கு மைலேஜ் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு 30க்குள்ளே கொடுக்கும். 25-30 தாராளமாக கொடுக்கும். ஸோ ஜாவா பற்றி நம்மளுக்கு நிறைய தகவல் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ வெரி மச். நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா கேட்டிங்க. பரவாயில்ல. ஆல் இன் ஆல் அழகராஜாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நட்டு மட்டும் நான் செய்கிற வண்டி மட்டும் தான் போடுவேன். நான் அந்த வண்டி இருக்கும். அது எதுக்கு அந்த நட்டு? அது அந்த ஜாவாவில் பழைய மாடலுக்கு அப்படி தான் வரும். ஓஹோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நிறைய ஜாவா டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம ஜாவா. நம்ம ஜாவாவோட குட்டி ஓனர் இவர் தான். ஸோ இவர் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜாவா லவர். ஸோ ஜாவாவோட கிரேஸ் வந்து என்றைக்குமே அழியாது. ஒரு சில விஷயங்கள் தான் வந்து காலம் கடந்து வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜாவாவும். ஸோ நம்ம பேசுகிற அண்ணனோட அப்பா, அவர் பையன், இது மாதிரி காலம் கடந்து போகும் இந்த ஜாவாவோட லவ். இன்னொரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். until then it's bye from ராஜா. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.